வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை அதை நான் கண்ணால் பார்த்தேன். என்னோட கூட இருந்தவர், என்னோட வயதுக்கு மூத்தவர், பிளட் கேன்சர் வந்து இறந்து போயிட்டார். ஒரு வேலைக்கு போக முடியுமா? சம்பளம் வருமா வீட்டுக்கு? அப்போ என்ன ஆகும்? இப்போ படித்த படிப்பு என்னாச்சு? இப்போ இத்தனை வருஷம் சர்வீஸ் போடுறது என்னாச்சு? இந்த தேர்தல் தான் எனக்கு வருது. ஸோ இதை ஒரு 17 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னோட நண்பர் வந்து எனக்கு காமிச்சாரு. நான் தேடிட்டு இருக்கிற ஒரு விஷயம் எனக்கு அற்புதமாக கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 நேரமாக தான் ஆரம்பிச்சேன். வேலையை விடலை, ஏன்னா வேலையை விட வேண்டிய அவசியம் இல்லை. வேலையை முடிச்சதுக்கப்புறம் என் நண்பர்கள் வீடு, என்னுடைய உறவினர்கள் வீடு, என்னுடைய தெரிந்தவர்கள் இவர்களை போய் பார்ப்பேன், இவருடைய இடத்துல போய் பேசுவேன். இவ்வளோதான் இதனுடைய விளைவு. என்ன நடந்துச்சு ரொம்ப சுத்தமாக காமிச்சு முடிச்சிடுறேன். என்னுடைய அரசாங்க துறையில் நான் இருந்ததுனால இந்த வியாபாரத்தை என்னுடைய அம்மா பேர் ஆர் ஜெயலட்சுமி, அந்த அவங்க பேரில் தான் இருக்கேன். எப்போ எடுத்துக்கிட்டேன்னாக்கா 5ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2009, ஒரு 18 ஆண்டுகள் முன்னாடி இருக்கேன். எனக்கு முதல் மாதம் அந்த வருமானம் இதுதான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், 1.5 லட்சம் பிஇ படிச்சுட்டு MBA படிச்சுட்டு ஒரு சீனியர் மேனேஜராக 1.5 லட்சம் சம்பாதிக்கிறேன். ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிவிட்டு 1600 வந்துருக்குன்னா ரொம்ப சூப்பர், புத்தகத்தரமாக நான் வந்துருக்கிறேன் அப்படி சொல்லுவாங்களா? நட்டு போல்ட்டு லூஸு கழுத்து பயம் இந்த மாதிரி கேள்விகளும் சிந்தனைகளும் நிறைய விஷயங்கள் இதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கேன். பட் இந்த 1600 ரூபாய் நீங்கள் உட்காந்துருக்கிறவங்க முக்கால்வாசி பேருக்கு வருமான பற்றாக்குறை இருக்குங்களா இல்லைங்களா? இந்த 1600 ரூபாய் எவ்வளோ வழங்குன்னு நினைக்கிறீங்க? அதிகபட்சமாக மாதம் 25 லட்சம் ரூபாய்க்கு போச்சு. மேல பார்த்தீங்கன்னா தெரியும், ரைட் ஹேண்ட் சைட் கார்னர்ல அரசாங்க முத்திரை இருக்கும். இது ஒரு டிடிஎஸ் ஸ்டேட்மெண்ட். என்னோட பேர் இருக்கு, என்னோட பேன் நம்பர் இருக்கு. வெஸ்டீஸ் மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட் 2020-21 மாதம் மாதம் எனக்கு எவ்வளவு போனஸ் கொடுத்தாங்க, அந்த போனஸில் எவ்வளவு டேக்ஸ் பிடிச்சாங்க, அந்த டேக்ஸ் பிடிச்சது எவ்வளவு தூரத்துக்கு கவர்மெண்ட்டில் கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அந்த ஸ்டேட்மெண்ட். அந்த வருடம் ஃபுல்லாக டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2,34,00,000. ஞாபகம் வருமானம் வராதான்னு தெரியாது. ஏன்னா நம்மளுடைய பிறவிலேருந்தே அந்த குணம் ஒன்றுனாக்கா அதுக்கு பேர் தான் மறதி குணம். 2020-21 ஞாபகம் வருதா? எல்லாம் வந்துள்ளப்போ கொரோனா சம்பளம் யாருக்கா வந்துதா? அப்போ 2,34,00,000. ஏதோ அந்த ஒரு வருஷம் நினைக்க போறீங்க. அடுத்த வருஷம் இதுதான் என்னுடைய கிராஃப். அந்த பாருங்க, 2009-10 ஆரம்பிச்சு 2024-25 வரைக்கும் காமிச்சிட்டேன். ஏதாவது பெரிய இறக்கங்கள் தான் இருக்கா பாருங்க. இப்போ என்ன ஓடிட்டு இருக்குங்க? 25-26 ஓடிட்டு இருக்கு. அது ரொம்ப கணக்கு பண்ணல. இன்னும் 9ஆவதா இருக்கு. அது வந்து அவங்க ஒரு தூண் வரும். 2024-25 இதை அப்புறம் கூப்பிட்டது 20,70,00,000. 22 கோடி வருமான பற்றாக்குறை இருக்கீங்க. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? எப்படி கவனிச்சீங்க? என்ன புரிஞ்சது? கடவுள் புரிஞ்சுங்க, வழக்கமாக இது மட்டும் இல்லை. இந்த வாய்ப்பின் மூலியமாக 1 இல்லை 2 இல்லை 5 இல்லை 9 கார்கள் அது வீட்டுக்கான காசு வீட்டில் 3 கார்கள் நின்று கொண்டிருக்கு. இதையும் தாண்டி இந்த நாட்டிலேருந்து வெளிநாடுகளுக்கு 22 முறை காணிகள், 22 இல்லை 24 முறை வெளிநாட்டுக்கு பறந்து போய் 35 நாடுகள் பார்த்துருக்காங்க. 30 நாடுகள் பாருங்க. இதெல்லாம் நினைச்சு பார்க்க முடிய நாடுகளான்னு பாருங்க.
ஒருத்தனாக ஆரம்பிச்சு கடைசியில் 2023 பார்த்தா நம்ம டீமில் மாத்திரம் கிட்டத்தட்ட 900 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தாங்க. இப்போ மார்ச் மாதம் தாய்லாந்து ட்ரிப் வர போயிட்டு இருந்தாங்க. 670 பேர் இந்தியா முழுக்க. ஜூலை மாதம் ஸ்பெஷல் இன்விடேஷனில் இந்த நிறுவனத்தினுடைய 22வது ஆனிவர்சரியை கொண்டாடுவதற்கு புக்கட் போய் சேர்ப்போம். வேண்டாம், உங்களை குறைச்சி இது பண்ணுவதற்கோ இதுக்கோ இதில் பேசலை, தூண்டி விட தான் பேசுகிறேன், வேறு எதுவும் இல்லை. இதுக்கு கூப்பிடு தூக்கம் இருக்கிற ஏழைகளுக்கு பற்றி மாட்டாங்க. இதை தாண்டி சென்னை வளர்ந்து வரக்கூடிய சென்னையில் வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய சென்னை ஐடி பகுதியில் ஒரு 4 கோடி பெருமானமான ஒரு வீடு, இந்த பிகஸ்ட் வில்லா கம்யூனிட்டி ஆஃப் சென்னை 40 ஏக்கரில் 250 வில்லா ப்ரீமியம் லொக்காலிட்டி 4வது வீடு அதெல்லாம் நான் வாங்கியிருக்கேன். இது மட்டும் இல்லை, சாய்கண்ணா சொன்னார் இல்லைங்களா, நான் உயர உயர மற்றவர்களும் உயர்வார்கள். அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா மெய்ஸ் இருக்குது. ஒருத்தர் இல்லை, 10 பேர் இல்லை, 100 பேர் இல்லை, 1000 பேர் இல்லை, 10,000 பேர். சாதாரணமாக ஒரு 5000 நிச்சயம் உதவாதா? ஹலோ, 5000த்துல ஆரம்பிச்சு மாதம் 13 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறவர்கள் 10,000 பேர் இருக்காங்க. வெயிலை பற்றியும் மழையை பற்றியும் கவலைப்படாம அற்புதமான கார்கள். சும்மா ஏதோ ஆல்டோ மூட்டோ சோட்டோன்னு நினச்சிக்க போறீங்க. மினிமமாக 9 லட்சம் 10 லட்சத்துல ஆரம்பிச்சு அதிகபட்சமாக 20 லட்சம் வரைக்கும் சொகுசு கார்ல 450 குடும்பங்கள் போயிட்டு இருக்கு. குடும்பங்கள் கோடீஸ்வரர்கள் மாத்திரமே பயணம் பண்ணக்கூடிய ஒரு மர்சடிஸ்லயோ ஒரு பிஎம்டபிள்யூலயோ ஒரு ஆடி கார்லயோ போயிட்டு இருக்காங்க. இதன் விளைவாக உலக தமிழ் பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்து கௌரவிச்சாங்க. 2016 நம்ம தமிழ்நாட்டுடைய கவர்னராக இருந்த டாக்டர் ரோசையா அவர்கள் கவர்னராக இருக்கும்போது அவருடைய திருக்கரத்தில் பாரத ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாம் எக்ஸலன்ஸ் அமிர்தசரஸ் அறக்கட்டளை மூலமாக கவிஞர் வைரமுத்து அவார்டு. இதை தாண்டி நிறைய நேர்காணல்கள் நெட் டிவி ஃபார் யூ, பிகை நியூஸ் சேனல், நம்மளுடைய கலைஞர் டிவி சேனல், புதிய தலைமுறை புதிய யுகம் சேனல்ல சிகரம் தொடுவோம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல, இதை தாண்டி IBC தமிழ் அப்படிங்கிற சேனல்ல ஒரு இன்டர்வியூ, இதையும் தாண்டி நுகர்வோம் படிக்கணும். புரியுதா? இதுதான் நம்மளே பார்க்குற மாதிரி இருந்தா இது 1995 எடுத்த படம். அந்த ஆளே பாருங்க, இந்த ஆளே பாருங்க, எந்த ஆளுக்கு வயசு ஜாஸ்தி புரிஞ்சதுன்னா அதான் பெஸ்ட். ஏன்னா நான் சொன்ன இந்த வாய்ப்பு வரும்போது நான் ஒரு தேடுதலில் இருந்தேன். என்னுடைய நண்பர் வந்தார், அவர் நான் தட்டி கழிச்சேன், 3 முறை தட்டி கழிச்சேன். எதையோ தேவையில்லாத பேசிட்டு இருக்கான் அப்படின்னு. 3வது முறை வலுக்கட்டாயமா வந்து இந்த வாய்ப்பை காமிச்சார். காமிக்கும் போது நான் பார்த்தது ஒரு முதல் மாதம் அவருடைய வருமானம் 55,000 ஆரம்பிச்சு 18வது மாதம் அப்பதான் எனக்கு காமிக்கிறார் 4.5 லட்சம் ரூபா. நான் அந்த மாதிரி வேடிக்கை பார்த்துருந்தேன்னா இன்னைக்கு வாழ்க்கை என்ன எதுவும் பாருங்க. நல்ல வேலை வேடிக்கை பார்க்குறேன். ஏன்னா BE படிச்சிருக்கேன், MBA படிச்சிருக்கேன்னு நான் சொன்னேன்.
உட்காந்துருக்கவங்க நிறைய பேர் ஏதாவது படிச்சிருப்பீங்க, கரெக்டா? தமிழ் தானா ஏதோ படிச்சிருக்கீங்கள? கொஞ்சம் எனக்காக ஒரு சின்ன ஒரு பதில் சொல்லுங்க. ஏங்க அதை படிச்சீங்க? அதை படித்தா சம்பாதிக்க எப்படி தெரியும் உங்களுக்கு? எவனோ முன்னாடி படித்தான் சம்பாதிக்கலாம், எவ்வளோ படித்தா புரியுதா? இதுதானே. நான் பிஇ படிச்சுட்டு 34 வருஷம் சர்வீஸ் போட்டு 1.5 லட்ச ரூபா சம்பாதிச்சுட்டு இருந்தேன். ஒரு மனுஷன் 18 மாதத்தில் 55,000 ஆரம்பிச்சு 4 லட்சம். ஐயோ, வெறும் 18 மாதத்துலேயே 4 லட்சம் ஆயிடுச்சு. ஆனால் 34 வருஷம் கழிச்சா 1.5 லட்சம். அந்த லட்சம்லாம் இல்லை, இந்த 1.5 லட்சம் எப்போ 2 லட்சம் தெரியுங்க. ஆனால் அவனுடைய வருமானத்தை பார்த்தோம்னா இன்னொரு 5 மாதத்தில் 100% 6 லட்சம் 7 லட்சம். இன்னொரு 5 மாதத்தில் 10 லட்சம். ஆமாவா இல்லையா? அப்போ அதுக்காக நான் நீ படித்தேன். ஏன்னா அன்னைக்கு அது பேசிக்கே இல்லையே. எதுக்கெல்லாம் நம்ம படித்தோம்? நம்ம பெருசாக அறிவை கூட்டத்தில் அப்படிதான். வேலைக்கு போகிறவங்க இங்கே உட்காந்துருந்தீங்கன்னாக்கா எனக்கு யாராவது ஒருத்தர் நீங்கள் பார்த்த படித்த படிப்புக்கு உண்டான வேலை பார்க்குறீங்கன்னாக்கா அவங்க நான் நோபல் பிரைஸ் கொடுத்துட்டு சொல்கிறேன். அப்படிதான் நடக்குதா எங்கேயாவது? இதுதான் டோட்டல் அனுபவம். அப்போ தெரியாது, பீச்சு போடுற எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதன் விளைவாக நான் அவங்க கேட்டேன், என்னடா இதுன்னு கேட்டேன். ஆனால் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்காரான்னு கேட்டான். ஒரு பயம் ஆரோக்கியமாக இருக்காங்க கரெக்டா? சின்ன குழந்தையில ஆரம்பிச்சு வயதானவங்க வரைக்கும் யார் ஆரோக்கியமா? யாருக்கிட்டே ரத்த கொதிப்பு இருந்தாங்க வந்து அது பாட்டு போயிட்டு இருக்கு. சர்க்கரை வியாதி இருந்தால் அது பாட்டு போயிட்டு இருக்கு. முட்டு வலி இருந்தால் அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. பேசி ப்ராப்ளம் அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. எதுக்காவது விடிவாளம் இருக்கு, மருந்து வேணும், டோஸ் வேணும். ஆனால் அவன் சொன்னான் அப்படி இருக்கு 10 கூட இருக்கு. பணிக்குன்னா மாற்றம் அதற்கு ஆற செலவு. ஒரு நாளைக்கு டீ சாப்பிட்ற மாதிரி 6 ரூபாடா, அதிகபட்சமா 75 ரூபா ஒரு ஜூஸ் சாப்பிட்ற மாதிரி தான். கண்ணு காது மூக்கு வாய் எல்லாம் திறந்து வச்சுக்கணும். திருப்பி அதை கேட்டா அது யாருக்கா தெரியும்னா, திருப்பி நீ சொன்னதால எனக்கு தெரியல, எனக்கு யாருக்கா தெரியும். அப்புறம் தினம் என்ன பண்ணிருக்கலாம், இந்த பொருளை கொஞ்சம் அதே மாதிரி கடையில் வச்சுருக்கலாம். ஜோதிகா பூதிகா ஐஸ்வர்யா ராய் ஒட்ட ராய் அந்த ராய் இந்த ராய் எல்லாம் கூப்பிட்டு ஒரு டான்ஸ் போட்டு ஒரு மியூசிக் போட்டு சன் டிவி ஜெயா டிவி லொட்ட டிவியில் போட்டிருந்தா மக்கள் பாட்டு பாடு கையில் இருக்கிற பணத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. அதுக்கு பதிலாக நீங்களும் கஷ்டப்படுறீங்க. நீங்கள் ஆரோக்கியமாக இருங்க. நீங்கள் ஆரோக்கியமான விஷயத்த ஊர் பூரா இல்லை, உங்கள் நண்பர், உங்கள் உறவினர், உங்கள் தெரிஞ்சவர்கள் சொல்லுங்க. அதனால உங்கள் வருமானம் நல்லா இருக்கலாம். நண்பருக்கோ உறவினருக்கோ தெரிந்தவருக்கோ நான் போய் பேசலாம் இல்லைங்களா? எப்போ பேசலாம்? நான் வேலையில் இருக்கும்போது அவங்க எங்கே இருப்பாங்க? அவங்க தானே இருப்பாங்க. இப்போ உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை மாறணுங்கிறவங்க எண்ணம் இருக்கிறவங்க இருக்கீங்களா? கை தூக்கலாமா? கை தூக்காதவங்க வாழ்க்கை மாற வேணாம் கிடைக்கிறான். நீங்க படிக்கிறவராக இருந்தாலும் சரி, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா வீட்டு வேலை செய்யறவராக இருந்தாலும் சரி, ஒரு வியாபாரம் செய்யறவராக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கடமை உங்களுக்கு இருக்கு. கரெக்டா? அந்த கடமையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்வீங்க? உங்களுக்கு நம்ம வாயில்லா ஜீவன் எதையா சொல்லுவோம்? எதுக்கு நாடா? நாய்களும் வாயிலா இருக்கு. எல்லா மிருகங்களும் வாயிலையா இருக்கு. நமக்கு என்ன பண்ணுவீங்க? இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வெட்டி கதை வேட்டி கதை விசாரணம். நான் அண்டையில இருந்து என் வெட்டி கதை வேண்டாத கதை பேசுறது வந்துட்டு வெஸ்டீஸ் கதை பேச போய்
அதுதான் 9 நாள், அதுதான் 35 நாளைக்கு போச்சு. புரியுதா? நம்ம வெற்றிகளை விட்டுருவோமே. அடுத்த மாதம் வேறு எலெக்ஷன் வேறு வருது, எவன் வருவானோ அதில் சண்டை போடணும். இது இருந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே இருக்க வேண்டியதான். உங்களை தப்பா எடுத்துக்காதீங்க. இது கட்ட வார்த்தையெல்லாம் பேசுகிறேன், மனுஷன் எல்லாரும் அப்படியே உங்களை லேக்கர் ஆக்கிட்டுருக்காங்க. இப்படியே இருக்கீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் முடிச்சுக்கிட்டீங்கன்னா அதுதான் வெஸ்டீஜ். வெற்றி கதையை வேற கதையை வெஸ்டீஜ் கதையா மாற்றுங்க. அவ்வளோதான். இதுக்கு ஏதாவது முன்பணம் கேட்டாங்களா? ஆனால் இந்த முடிவு எடுக்க முடியலையே இருந்தாலே இதுக்கு ஏதாவது ஆக்ஸ்போர்ட் நியூஸ் பேப்பர் எடுக்கணுமா? ஆர்வர்ட் நியூஸ் பேப்பர் ஏதாவது படிச்சுட்டு வரணுமா? ஒரு ஒன்றும் கிடையாது. வெற்றி கதை நேரத்தை எவ்வளோ வந்துட்டு போய் எதையோ பேசுறதுக்கு போல வெஸ்டீஜை பற்றி பேச போகிறேன். டாப் பிடிச்சா ஓகேங்க போகிறான், அப்படி கடன் போல வெளியேற்ற போகிறான். சரி போகிறான், வந்துடுறப்பா, தேங்க்யூ, அவ்வளோதான். இந்த தேங்க்யூ சொன்னதுக்கு தானே 22 கோடி. எல்லாருமே வெளியே போகலாம், வெளியே போனால் அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் ஜெயிச்சிட போறீங்க. 10,000 பேருக்கு சம்பாதிச்சிருக்காங்க. இதை தாண்டி வயசு இருக்கக்கூடிய விஷயம், லட்சம் குடும்பங்கள் இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்கு. பரிபூர்ண ஆரோக்கியம். 17 வருடங்கள் படிக்க இருந்தவங்க இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்காங்க. எவ்வளவு கதவை தட்டவங்க ஆரோக்கியமா இன்னைக்கு இருக்காங்க. இதையும் தாண்டி நம்மளுடைய இந்திய நிலம் மலர் தன்மைக்கு போயிட்டு இருக்கு. அதெல்லாம் செழிப்பு நிலமா மாறிட்டு இருக்கு. இப்ப சொல்லுங்க, எலெக்ஷனை பத்தி பேசலாமா, வெஸ்டீஜை பத்தி பேசலாமா? வெஸ்டீஜை பத்தி பேசிட்டீங்கன்னா அடுத்த மாசம் எலெக்ஷன் அதான் மாறிச்சா பாரு. ஆனா 5 வருஷத்துல இந்தியா தலையெழுத்த மாட்டோம். முடிவெடுங்க. வெற்றி பேச்சை மாத்துங்க, வெஸ்டீஜா மாத்துங்க. இதுதான் வெற்றி பேச்சு, வெஸ்டீஜா மாத்துங்க. உங்க வாழ்க்கையை வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையா மாத்துங்க. எல்லாரும் வாழ்க்கையும் வெற்றிகரமான ஆரோக்கியமான வாழ்க்கையா மாற்றுவோம். தேங்க்யூ ஸோ மச்.